காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பாம்பன் பாலம், சென்ட்ரல் ரயில் நிலையம் போன்ற இடங்களில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? காஷ்மீர் மாநிலத்தில் நேற்று பிற்பகல் நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 28 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் உளவுத்துறை எச்சரிக்கைக்கு ஏற்ப பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. திருநெல்வேலி ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்கள், அதேபோன்று சென்னையினுடைய சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரயில்களில் வரக்கூடிய பயணிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. திருநெல்வேலி ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் அனைவரும் சோதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மத வழிபாட்டு தலங்களில் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உட்பட புகழ்பெற்ற அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் வரக்கூடிய பக்தர்கள் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய உடைமைகள் சோதனை செய்யப்பட்ட பிறகு அனுமதிக்கப்படுகின்றார்கள். சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரும் இல்லை என்பதை காவல்துறையினர் உறுதி செய்த பிறகுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் உட்பட திருநெல்வேலி நெல்லையப்ப சுவாமி கோவில் என்று அனைத்து இடங்களிலுமே மத வழிபாட்டு தலங்கள் அனைத்துக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் அந்த காவல் கண்காணிப்பாளர் மூலமாகவோ காவல் ஆணையருடைய நேரடி கட்டுப்பாட்டிலோ அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் கூடுதலாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று முக்கியமான சுற்றுலா தலங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களுக்கு பலப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய பகுதிகளில் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலம், தூத்துக்குடியினுடைய கடற்கரை பகுதி, தூத்துக்குடியின் ரயில் நிலையம், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மசூதி, புகழ்பெற்ற தூத்துக்குடியின் தேவாலயம் என்று அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மேலும் வெடிகுண்டு தடுப்பு காவலர்களும் உரிய பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றி அந்த பகுதியிலே ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருக்கின்றன என்பதை வெடிகுண்டை செயலிழக்க செய்யக்கூடிய அந்த கருவிகளுடன், கண்டறியக்கூடிய கருவிகளுடன் அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடியை பொறுத்தவரை கடற்கரை நகரமாக இருப்பதன் காரணமாக வழக்கத்தை காட்டிலும் தற்பொழுது இன்று அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தேவாலயம், மசூதி என்று அனைத்து விதமான மத வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் பாம்பன் பாலத்தை பார்க்க முடிகின்றது. அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட பாம்பன் பாலம், அதை சுற்றி இருக்கக்கூடிய ராமேஸ்வர தீவு முழுவதுமாக காவல்துறையினரின் ரோந்து கப்பலின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ரோந்து கப்பல்கள் மூலமாக, ஹெலிகாப்டர்கள் மூலமாக பாம்பன் பாலப்பகுதியிலே, ராமேஸ்வர தீவு பகுதியிலே தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கை உள்ளிட்ட இடங்கள், அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள், மீனவர்களுடைய படகுகள் என்று குறிப்பிட்ட அந்த படகுகள் மட்டும்தான் அந்த பகுதியில் மீன் பிடிக்கின்றனவா என்ற விவரங்களை எல்லாம் அந்த மீன்வளத்துறை அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் உள்ளிட்டவர்கள் விவரங்கள் எல்லாம் மீன்வளத்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்றன. ரோந்து கப்பல்கள் மூலமாக சந்தேகத்திற்கு இடமான படகுகள் ஏதேனும் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வருகின்றதா, ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், அந்த தனுஷ்கோடி, அரிச்சல்முனை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரையை நோக்கி வரக்கூடிய அனைத்து கப்பல்களும் கண்காணிக்கப்படுகின்றன. ரோந்து கப்பல்கள் மூலமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடற்பகுதி மாவட்டங்களும் கண்காணிப்பு வலயத்திற்கு கீழாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் தீவிரவாதிகளை கண்டறிவதற்கான பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கடற்கரைகளை பாதுகாப்பதற்கான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே பிற நாட்டு எல்லையிலிருந்து சர்வதேச எல்லையை கடந்து ஏதேனும் கப்பல்கள் வருகின்றனவா என்றும் கண்காணிக்கப்படுகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.